கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்துல, அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில மறைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமி தான் ராமக்கல் மேடு. தமிழ்நாடு கேரளா எல்லையில பசுமையான மலைகள், எப்பவும் குளிர்காற்று, குறவன் குரத்தி சிலை, விண்மில்லு, திராட்சை தோட்டம், வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு பல இடங்கள் நம்ம போய் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கி மாவட்டத்தில் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக அளவில் காற்று வீசக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி இந்த கிளைமேட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நம்ம எப்படி வரலாம், எங்கே தங்கலாம், இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன பிளேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய பல சுற்றுலா இடங்கள் இருந்தாலுமே ராமக்கல் மேடுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் நம்ம எங்க இருந்தாலும் சரி, தேனி கம்பம் வழியா ஈஸியா வந்துட முடியும். நாங்க ஃப்ரெண்ட்ஸோட கார்ல தான் போயிருந்தோம். போற வழியில ஒரு சில இடங்களை சுத்தி பார்த்துக்கிட்டே போலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அங்கேயே இருக்கக்கூடிய சுருளி அருவியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டோம். நாங்க காலையிலேயே அந்த இடத்துக்கு போனதுனால அந்த கிளைமேட் பாருங்க எவ்வளவு ரம்மியமா இருக்குன்னு சொல்லிட்டு அருவிக்கு போற வழியில யானை இருக்கிறதுனால உள்ள போறதுக்கு அலோ பண்ணல. ரொம்ப நேரம் வெளியவே நின்று பார்த்தோம். யானை போற மாதிரி தெரியல. அப்படியே அங்கேருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கம்பத்தில் இருந்து ராமக்கல் மேடு போகிறதுக்கு ஒரு 24 கிலோமீட்டர் வரும். ஒரு 3/4 மணி நேரம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துக்கு நம்ம போயிட முடியும். சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வெறும் மலையாகவே இருக்கும். அதாவது சீதையை தேடி ராமர் இந்த இடத்துக்கு வந்ததுனால இதை ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்கிறதா ஒரு பெயர் காரணமும் இருக்கு. இந்த இடத்துல சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாக பசுமையான வியூ பாயிண்டாகவே இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி ரெசார்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு தங்க போறோம். சோ முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டவுன் இருக்கும். அப்படியே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மலைச்சரிவு, ஏலக்காய் தோட்டம்னு சொல்லிட்டு பார்க்கவே ரம்மியமா இருக்கும். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த அழகான ரெசார்ட்டை உள்ள போய் நம்ம பார்த்தரலாம் வாங்க. நம்ம ரெசார்ட்டுக்கு உள்ள வந்ததும் செக் இன் பண்ணிட்டு அப்படியே நேரா நம்ம ரூமுக்கு போயிடலாம். சோ நம்ம தங்க போற ரூம் இதுதான். பாருங்க எந்த அளவுக்கு லக்ஸுரியா நீட் அண்ட் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏகப்பட்ட கேட்டகரியில ரூம்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொன்னா என்னென்ன கேட்டகரியில இருக்கு அப்படின்றது அடுத்தடுத்து நான் சொல்றேன். இப்போ நம்ம மதிய டைம்ல இந்த இடத்துக்கு வந்ததுனால நம்மளுக்கு லஞ்ச் ரெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போய் லஞ்ச் சாப்பிடலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்டே பாருங்க எந்த அளவுக்கு லக்ஸுரியா நீட் அண்ட் கிளீனா இருக்குன்னு. லஞ்சை பொறுத்தவரையும் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால ஒரு சில வெரைட்டி எல்லாமே ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். லஞ்சுமே சூப்பரா இருந்தது. இந்த ராமக்கல் மேட்ல இருக்கக்கூடிய பல சுற்றுலா இடங்களுக்கு நம்ம ஜீப்ல போய் தான் சுத்தி பார்க்க முடியும். ஆனா இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த குறவன் குரத்தி சிலை இருக்கக்கூடிய இடம், இதுக்கு நம்மளுடைய கார்லயே வரலாம். இதுக்குள்ள நம்ம போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஒருத்தருக்கு 25 ரூபாய் என்ட்ரி எடுக்க வேண்டியது இருக்கும். என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுல படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தான். அதாவது ஒரு மரம் பாதி தான் இருக்கும். அதுக்கு மேல ஒரு பருந்து உக்காந்துக்கிட்டு குச்சியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வியூல இருக்கும். ஸோ இந்த மரத்துக்கு உள்ள நம்ம போனோம் அப்படின்னா படி மாதிரி இருக்கும். அந்த டாப்ல போய் நின்று சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலையோட பள்ளத்தாக்க பார்த்த மாதிரி குறவன் குரத்தி சிலை அந்த இடத்துல இருக்கும். அதாவது இடுக்கி அணையை கட்டுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த குறவன் குரத்தி சிலையை நிறுவி இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த இடம் ஒரு மலையோட உச்சியில் இருக்கிறதுனால நம்ம சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மலையாவே இருக்கும். நல்ல வியூல இருக்கும். அதே மாதிரி காத்து ரொம்ப போர்ஸா இந்த இடத்துல வீசிட்டு இருக்குன்னா பாத்துக்கங்க. ஏன்னா ஆசியாவிலேயே அதிக காத்து வீசக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடை சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா உணருவீங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்தாலே தெரியும். இங்க ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு அடுத்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து நேரா ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நைட்ல லைட் வெளிச்சத்துல அந்த ரெசார்ட்டை பாருங்க எப்படி ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து லைட் வெளிச்சத்தில் மின்னுதுன்னா பார்த்துங்க. நைட்டு டின்னரை பொறுத்தவரையிலையும் ரூமுக்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கேயே ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். டின்னருமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மார்னிங் பொறுத்தவரையிலையும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இருந்தது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏற்ற இடம் தான். அதுலேயும் ஈவினிங் டைமு மார்னிங் டைம்லாம் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வெளியே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூரி, இடியாப்பம், புட்டு, ஆம்லேட்டு, ஆபாயில்னு சொல்லிட்டு ஒரு சில வெரைட்டியாக வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம தங்கி இருக்கிற அந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல்மேடில் இருக்கக்கூடிய த கிராண்ட் சான்விகா அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இதில் மொத்தம் 5 ஃப்ளோர் வந்து இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் டு 4th ஃப்ளோர் வரலையும் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயுமே வேறு வேறு கேட்டகரியில் ரூம்ஸு, அதுக்கப்புறம் ஹாலு, ஆடிட்டோரியம் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிசப்ஷனே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாக வந்து இருக்குது. நம்ம இந்த ரிசப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கையிலே செய்யக்கூடிய அந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட்டும் அதில் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தங்கியிருக்கிறது இந்த டீலக்ஸ் வித் பால்கனி ரூமில் தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து உண்மையாலுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் இதில் தான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ இந்த டீலக்ஸ் ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்ததும் பாத்ரூம் இருக்கும். பாத்ரூமில் டாய்லெட்டு, ஷவரு அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. உள்ளவே வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு அந்த கிட் அப்படியே பக்காவாக எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா பால்கனிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேரு, டீபாய் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீலக்ஸ் ரூமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்தாலுமே தாராளமாக நம்ம வந்து தங்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நல்லா இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட கேட்டகரியில் ரூம்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடலாம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான தரமான ரூம்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, எப்போ வரீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா ரூம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணி சூப்பராக ஜாலியாக தங்கலாம். இந்த ராமக்கல்மேடில் ஏகப்பட்ட சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. அதையும் வந்து நீங்க பார்க்கலாம். கூடவே இதை சுற்றி வந்து மூணாறு, தேக்கடி, வயநாடுன்னு சொல்லிட்டு பல சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து சூப்பராக சுற்றி பார்த்துட்டு போக முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல்மேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஒரு நைட் அந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ரெசார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான ரெசார்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ராமக்கல்மேடு வரீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையிலே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.